بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر حكمة بالغة فما تغني النذر فتول عنهم يوم يدعو الداعي إلى شيء نكر خش عن أبصارهم يخرجون من الأجداث كأنهم جراد منتشر مهطعين إلى الداع يقول الكافرون هذا يوم عسر كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا وقالوا مجنون وازدجر فدعا ربه أني مغلوب فانتصر ففتحنا أبواب السماء بماء منهمر وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر وحملناه ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய அகீதாவை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹுவை பற்றிய பல முக்கியமான செய்திகளை இமாம் அவர்கள் இந்த புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதேபோன்று இஸ்லாமிய அகீதாவோடு தொடர்பான ஏனைய பல விஷயங்களையும் இமாம் அவர்கள் பின்னால் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான சில ஹதீஸ்களை இங்கே பதிவு செய்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலுல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைதுமா குன்த். ஈமானில் சிறந்தது நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஈமானில் சிறந்தது நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்வது. இந்த ஹதீஸ் அல்லாஹு தஆலா ஒரு முஃமினோடு இருக்கிறான் என்பதற்கான மிக தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கும்போதும் ஹதீஸ்களை பார்க்கும்போதும் அல்லாஹு தஆலா மூமின்களோடு விசேடமாக இருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகின்றது. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் வருகிற வழியில் சௌர் குகையிலே அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது குகையை எதிரிகள் சூழ்ந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் குகையின் வாசலில் புறா கூடு கட்டியது என்ற ஒரு செய்தி சொல்வார்கள். அது ஆதாரமற்றதாகும். அதே போன்று குகையின் வாசலிலே சிலந்தி கூடு கட்டியிருந்தது என்றும் சொல்வார்கள். அதுவும் ஆதாரமில்லாத செய்தி. குகையினுடைய வாசல் ஓப்பனாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகைக்குள் இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அவர்களுடைய அழுகைக்கான காரணத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது அபூபக்கர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் குகையை சூழ்ந்து விட்டார்கள். அவர்கள் குனிந்து பார்ப்பார்களாக இருந்தால் நம்மை கண்டுவிடுவார்கள்.
இதை நினைத்து பார்க்கும்போது எனக்கு அழுகை வருகிறது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இதே போன்று வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் தான் இருக்கிறான். அல்லாஹு தஆலா பொதுவாக எல்லா மனிதர்களோடும் இருக்கிறான், குறிப்பாக மூமின்களோடு இருக்கிறான். இங்கே இதை ஏன் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், இவ்வாறான வசனங்களை வைத்து இந்த அத்வைதம் பேசக்கூடியவர்கள், அத்வைதம் என்று சொன்னால் அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறவர்கள், அல்லது எல்லாம் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனங்களை கொண்டு வந்து என்ன சொல்வார்கள் என்றால், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொல்கிறான், உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்தவனாக இல்லை, அல்லாஹ் எல்லா இடங்களிலும் எல்லோரிலும் இருக்கிறான் என்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த வாதத்தை முறியடிப்பதற்காக வேண்டித்தான் முன்னால் அல்லாஹ் மேலே இருக்கிறான், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதற்கான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் தந்த இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ்களை நமக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அஃதலுல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைதுமா குன்த், ஈமானில் மிகவும் சிறந்தது எதுவென்றால் நீ எங்கிருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்டால், இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை நாம் பதிவு செய்து பாடமாக்கி கொள்ளுமாறு சொன்னோம். அந்த குர்ஆன் வசனம் தான் லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ்வை போன்று ஒன்றுமே கிடையாது, அல்லாஹ்வை போன்று ஒன்றுமே கிடையாது, அவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை புரியும் போது அல்லாஹ்வாக புரிய வேண்டும். இது மிக முக்கியமான அடிப்படை, சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளை போன்று புரிய வந்தால் குழப்பம் வரும். அல்லாஹ்வை அல்லாஹ்வாக புரிய வேண்டும். அல்லாஹ்வை போன்று யாரும் இந்த உலகத்தில் இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய செயல்கள் போன்று இந்த உலகத்தில் யாராவது செய்வார்களா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய பண்புகளை போன்று இந்த உலகத்தில் யாருக்காவது பண்புகள் இருக்குமா என்று கேட்டால் இல்லை. இது நம்முடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை போன்று ஒன்றுமே கிடையாது என்று நம்புகிற அதே நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய அனைத்தையும் எவ்வித மறுப்புகளும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அடிப்படை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை எவ்வித மறுப்புகளும் மனக்குழப்பங்களும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய பிலோசபர்ஸ், தத்துவியலாளர்கள் அல்லது மெய்யியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குழப்புவது இவ்வாறான இடங்களை வைத்துத்தான். அவர்களுடைய தர்க்க ரீதியான அறிவுக்கு பொருந்தாமல் அல்லது அவர்களுடைய தர்க்க ரீதியான அறிவுக்கு முரண்படுவது போன்று தோன்றும் போது அவர்கள் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுப்பார்கள். பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற மாணவர்களை குழப்புவார்கள். கருத்தரங்குகளிலும் மாநாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய இன்டலெக்சுவல்கள் என்று சொல்லக்கூடிய புத்திஜீவிகளை குழப்பி விடுவார்கள். குழப்பிவிட்டால் கடைசியிலே அங்கே சென்ற அந்த புத்திஜீவிகள் என்பவர்கள் அல்லாஹ்வை பிழையான முறையிலே தவறான முறையிலே புரிந்து வைத்திருப்பார்கள். அந்த ஈமானுடனே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை எவ்வித திரிபுகளும் இல்லாமல் மாற்று கருத்துக்களும் இல்லாமல் நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை, அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற செய்திகளை எந்தவித முரண்பாடும் இல்லாமல் நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான், இது குர்ஆன் நமக்கு சொல்லுகிற செய்தி. குர்ஆனில் 7 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அதே போன்று குர்ஆனில் இன்னும் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமாக, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவனை நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா?
அல்லாஹு தஆலா வானத்தில் இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு என்று குர்ஆனில் நிறைய இடங்களிலே சொல்லி நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப், நல்ல வார்த்தைகளும் வல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏறிச் செல்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதன் மூலம் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அதே போன்று மனிதனுடைய இயல்பு, அவனுக்கு ஒரு தேவை வரும்போது தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துகிறான், அவனுடைய உள்ளம் வானத்தை நோக்கி உயர்கிறது. இவ்வாறான செய்திகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இதன் மூலம் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய கொள்கை, சஹாபா பெருமக்கள் ஈமான் கொண்டிருந்த கொள்கை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த உலமாக்களுடைய கொள்கையாகும். இந்த கொள்கையை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். இதிலே நமக்கு குழப்பம் வருமாக இருந்தால் குர்ஆனை ஹதீஸை மறுக்கிறவர்களாக நாம் மாறக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். சில நேரங்களில் முர்த்தத்துகளாக மாறிவிட வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அடிப்படையோடு முரண்படாத வகையில் தான் ஏனைய எல்லா செய்திகளையும் நாம் புரிய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இரவின் 3வது பகுதியிலே கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதை கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். அல்லாஹ் இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று சொல்லும் போது அல்லாஹ் எப்படி இறங்குவான்? அல்லாஹ் இறங்கினால் அர்ஷிலே யார் இருப்பார்? அல்லாஹ்வுடைய இறங்குதல் யாருடைய இறங்குதலை போன்று இருக்கும்? அல்லது இறங்குவது என்பதற்கு என்ன கருத்து என்ற கேள்விகள் கேட்பது பித்அத் என்பதை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். ஏன் பித்அத் என்று சொன்னால், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற செய்தியை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ் இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்றும் சொன்னார்கள். இந்த செய்தியை அவர்களோடு இருந்த அரபு மொழியிலே தேர்ச்சி பெற்றிருந்த சஹாபா பெருமக்களுக்கு அரபு மொழியில் சொல்லுகிறார்கள். இதிலே அவர்களுக்கு குழப்பம் இருந்திருந்தால் சஹாபாக்களில் யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டிருப்பார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், பிறகு அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்றும் சொல்லுகிறீர்கள், இரண்டும் முரண்படுகிறதே என்று சஹாபாக்கள் கேட்டிருப்பார்கள். ஒரு சஹாபி கூட கேட்டதாக ஒரு பலவீனமான செய்தியும் கிடையாது. இந்த செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லும் போது ஒரு சஹாபி கூட மாற்று கேள்வி கேட்டதாக பலவீனமான செய்தியும் கிடையாது. எனவேதான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் இப்படி கேள்வி கேட்பது பித்அத் என்பதை நமக்கு சொன்னார்கள். அப்ப எப்படி புரிய வேண்டும்? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி இறங்குகிறான்? அவன் விரும்புகிறபடி அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் ஏற்ற முறையில் இறங்குவான். இதற்கு நாம் ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வோடு தொடர்பான விஷயம். அல்லாஹ்வோடு தொடர்பான விஷயத்திற்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் அந்த பொறுப்பு யாருடையது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. எனவே அவர்கள் விளக்கம் சொல்லாமல் விட்டிருக்கும் போது அவர்களை அல்லாஹ் அனுப்பியது எதற்காக? அவர்களை விட மார்க்கத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் மார்க்கத்தின் மீது கவலை உள்ளவர்களாகவும் நாம் மாற முடியாது, மாறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை விட மார்க்கத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் மார்க்கத்தின் மீது கவலை உள்ளவர்களாகவும் நாம் மாறக்கூடாது, மாற முடியாது. இது அடிப்படையான விஷயம். இது ஏனென்றால் சிலருக்கு பெரிய கவலை, குர்ஆனும் ஹதீஸும் முரண்படவில்லை என்று நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வராத கவலை இவர்களுக்கு வருகிறது. இதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் ஹதீஸை போய் மறுக்கிறார்கள், அல்லது ஹதீஸுக்கு வேறு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லது மக்களை போட்டு குழப்பி விடுகிறார்கள். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் அவன் விரும்புகிறபடி இறங்குவான். அதே போன்றுதான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தவனாக இருக்கிற அதே நிலையில் நம்மோடு அவன் நெருக்கமாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அக்ரப மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் சுஜூதில் இருக்கும் போது அவனுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் இருக்கிறான், அல்லது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் சுஜூதில் இருக்கும்போது. சுஜூதில் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அர்ஷிலிருந்து இறங்கி வந்து
நம்மோடு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அரபு மொழியில் இது சாதாரணமான ஒரு விஷயமும் கூட. அரபு மொழியை பொறுத்தவரையில் அரபு மொழியில் மஅ வித் உடன் என்பதற்கு மஅ என்கின்ற சொல் பயன்படுத்தப்படும். இப்ப ஒரு கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், வீட்டில் மனைவிக்கு பிரச்சனை அவருடைய குடும்பத்தினால். இப்ப மனைவி கவலைப்பட்டு அழுது பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அன மஅகி லா தஹ்ஸனி, நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே. இந்த கணவன் எங்கே இருக்கிறார்? வெளிநாட்டில் இருக்கிறார், லண்டனில் இருக்கிறார், அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கிறார். ஆனால் மனைவிக்கு என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போன்றுதான் அரபிகள் சொல்லுவார்கள், சிர்து வல் கமரு மஇ. இப்ப இரவுல நம்ம நிலவு இருக்கும் போது, நடந்து செல்லும் போது அந்த நிலவு நம்மோடு இருக்கும். நான் நடந்து செல்லும் போது என்னுடன் நிலவு இருந்தது, சந்திரன் இருந்தது என்று சொல்கிறோம். அந்த சந்திரன் நம்முடைய தோளில் ஏறி உட்கார்ந்து இருந்ததா, நம்முடைய தலையில் அந்த சந்திரன் இருந்ததா என்றால், சந்திரன் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. நாம் சொல்லும் போது என்னுடன் இருந்தது என்று சொல்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது நம்ம இதுவரையும் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற எல்லாம் யதார்த்தமானவை, உண்மையானவை. அதுக்கு நம்ம வேறு விளக்கம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. உண்மையாக மொழியில் என்ன அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படுகிறதோ அதே அர்த்தத்தில் தான் நாம் இதை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் அஃதலுல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக் ஹைசுமா குந்த். ஈமானில் மிக சிறந்தது நீ எங்கிருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு நீ இருப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸையும் இமாம் இப்னு தய்மியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு சுமையாக ஒரு பெரிய ஹெவியாக இருக்கலாம், அல்லது இது தேவையா என்கிற ஒரு கேள்வி கூட சில நேரங்களில் எழலாம். ஆமன்து பில்லா என்று நீங்கள் சொல்லும் போது இதெல்லாம் அறிந்துதான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். சும்மா ஈமான் கொண்டுட்டு போனோம் என்றால் அந்த ஈமான் முஷ்ரிக்குகளுடைய ஈமானும் அல்லாஹ் இருக்கிறான் என்றுதான் இருக்கிறது. எனவே அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறபடி அல்லாஹ்வை புரிந்து ஈமான் கொள்வது நம்முடைய அடிப்படையான கடமை, ஃபர்து ஐன். நமக்கு இது சொல்லித்தரப்படாத காரணத்தினால் நமக்கு தொழுகையை படிப்பது, ஒதுவை படிப்பது அல்லது நோன்பை படிப்பது கடமையாக தெரிகிறது. இவ்வாறான விஷயம் ஒரு இரண்டாம் பட்சமான அம்சமாக தெரிகிறது. இதுக்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டுமா என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இதனால தான் என்ன நடக்கும் என்றால், இதை தெரியாமல் இருக்கும் போது யாராவது வழிகட்ட கொள்கைகளை இந்த தலைப்பிலே நமக்கு சொன்னால் அதற்கு பின்னால் மக்கள் அடிபட்டு செல்கிறார்கள். அந்த வகையிலே தான் நம்முடைய ஊரிலே அப்துல்லா பைல்வான் இந்த கருத்துக்களை சொன்ன நேரத்தில் நிறைய பேர் அந்த கருத்துக்களினால் கவரப்பட்டு பின்னால் போனார்கள். போய் அற்புதமான கருத்துக்கள், அருமையான கருத்துக்கள், அறிவுபூர்வமான கருத்துக்கள் என்று மெச்சினார்கள், பாராட்டினார்கள். அதற்காக வேண்டி எங்களை நீங்கள் ஊரை விட்டு ஒதுக்கினாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைகள் தராவிட்டாலும் நாங்கள் அந்த கொள்கையைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற நிலைக்கு மக்கள் போவதற்கு காரணம் இந்த அகீதா சஹீஹா என்ற சரியான கொள்கை அல்லாஹ்வை பற்றி நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமல் இருந்ததுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஹதீஸ் என்பது நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் புகாரியை படிப்பீர்கள், முஸ்லிமை படிப்பீர்கள், அபூதாவுதை படிப்பீர்கள், திர்மிதியை படிப்பீர்கள், நசாயியை படிப்பீர்கள், இன்னும் பல ஹதீஸ் கிதாபுகளை படிப்பீர்கள். அப்படி படிக்கும் போது இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் வரும். அப்ப இந்த ஹதீஸ்களை எப்படி அணுகுவது, எப்படி நாம் புரிந்து கொள்வது என்ற அடிப்படை தெரியாவிட்டால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விருப்பத்திற்கேற்ப இதை புரிந்து கொண்டு வழிகேட்டிலே செல்வதற்கான ஒரு ஆபத்தான நிலை தோன்றும். எனவே இந்த ஹதீஸ்களையும் இந்த அடிப்படைகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஹதீஸ் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா காம அஹதுக்கும் இலஸ்ஸலா, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்றால், ஃபலா யப்சுக் கிபல வஜ்ஹிஹி, அவர் தன்னுடைய முகத்துக்கு முன்னால் துப்ப வேண்டாம். தொழுகைக்கு சஃப்ல நிற்கிறார், துப்ப வேண்டிய தேவை வந்தால் அவர் முகத்துக்கு முன்னால் துப்ப வேண்டாம். அப்ப முகத்துக்கு முன்னால் என்றால்
நம்முடைய கிப்லா திசையில துப்ப வேண்டாம். வலா அன் யமீனிஹி, வலது பக்கமும் துப்ப வேண்டாம். இதுல ஃபலா யபுசு கிபல வஜ்ஹிஹி, முகத்துக்கு முன்னால் துப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஃபஇன்னல்லாஹ கிபல வஜ்ஹிஹி, ஏனென்றால் அல்லாஹ் அவனுடைய முகத்துக்கு முன்னால் இருக்கிறான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் அவனுடைய முகத்துக்கு முன்னால் இருக்கிறான். இப்ப இதை நீங்க புகாரில படிக்கும் போது என்ன முடிவெடுப்பீங்க? பெரிய ஒரு குழப்பம் வரும். அடிப்படை தெரிந்து கொண்டு படிச்சீங்கன்னா சிம்பிளா போகலாம். இப்ப நம்மகிட்ட ஒரு அடிப்படையை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். என்ன அடிப்படை? அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதை எந்த விதமான மறுப்புகளும் இல்லாமல் வேறு விளக்கங்களும் சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இது தேவையில்லாத ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைப்பீர்களா? அல்லாஹ், நீங்கள் முகத்துக்கு முன்னால் துப்பாதீர்கள், ஏனென்றால் உங்களுடைய முகத்துக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன செய்தி தேவையில்லாத ஒரு செய்தி என்ற நிலைக்கு நீங்கள் வருவீர்களா? வர முடியுமா? வர முடியாது. ஏன் முடியாது? இதை சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசுவாரா? தேவையில்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார், பேசிவிட்டார், இவர் அறியாமையில் இருக்கிறார் என்று சொல்லுகிறோமா? இல்லை. அப்படி சொல்ல வந்தால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்றால், இதுக்கு விளக்கம் சொல்ல தெரியா, இதுக்கான அடிப்படை தெரியா. இதை போய் ஒரு ஆள் ஹுத்பாவில் ஓதிவிட்டால் உடனே ஒரு மௌலவி கூட்டமே களத்தில் இறங்கும், அல்லது அரைகுறையாக மார்க்கத்தை படித்த ஒரு கூட்டம் களத்தில் இறங்கும். இதெல்லாம் போய் ஹுத்பாவில் சொல்லணுமா? இதெல்லாம் போய் பயன் பண்ணணுமா? இதெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கு தேவையா? வட்டி கொடுக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், சூதாட்டத்தில் ஈடுபடுறான், சண்டை பிடிக்கிறான், சமுதாயத்தை அப்படி கருவறத்துட்டு போறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் வச்சுட்டு இதை வந்து பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை இந்த மார்க்கத்தில் பேசிவிட்டார் என்று கொஞ்சம் நீங்க உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. மக்களுக்கு தேவையில்லாத, மக்களுக்கு அவசியம் இல்லாத, பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. உங்களோட மனம் என்ன சொல்லும்? நம்ம எவ்வளவு பெரிய அறப்படிச்சவனா இருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமாக சிந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வமா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் பேசுவதெல்லாம் வஹியாகவே இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்ப வஹியோடு தொடர்பாக அல்லாஹ்விடமிருந்து பெற்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த சமுதாயத்தில் அரைகுறையாக படித்தவர்களுக்கு அல்லது மார்க்கத்தின் அகீதா அடிப்படை தெரியாதவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் போன்றும், மக்களுக்கு சொல்லப்படாமல் மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் போன்றும் தோன்றுகிறது என்றால் இவர்கள் மார்க்க விஷயத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க என்றால், தொழுகையில் இருக்கும் போது துப்ப வேண்டிய தேவை வரும். எப்ப வரும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியில் உம்முல் நீர் நஜீஸ் கிடையாது. உம்முல் நீர் நஜீஸ் அல்ல. சளி கூட நஜீஸ் கிடையாது. இப்ப துப்ப வேண்டிய தேவைகள் சில நேரங்களில் ஒருவருக்கு நிறைய சளி வந்துட்டு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி எப்படி இருந்துச்சு? கீழுக்கு மணல் தாங்க இருந்துச்சு. அப்ப என்ன செய்வாங்கன்னா இடத்துல மெதுவா துப்புவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பள்ளிக்குள்ள துப்பினால் அதுக்குரிய கஃபாரா, கஃபாரா என்றால் குற்ற பரிகாரம் என்னென்றால் அதை புதைத்து விடுவது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துப்ப வேண்டாம் என்று சொல்லல. துப்ப வேண்டிய தேவை வந்தால் பள்ளிக்குள்ள துப்பினால் அதை புதைத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப துப்ப முடியாது. எந்த சிச்சுவேஷன் வேற. சில நேரங்களில் நம்ம ஜனாசா தொழுகைக்காக வேண்டி கிரவுண்ட்ல போய் நிற்கிறோம், அல்லது பெருநாள் தொழுகைக்காக பீச்சில் நிற்கிறோம். இப்ப ஒருவர் தக்பீர் கட்டிட்டு சளி வந்துட்டு அதை வாய்க்க வச்சுக்கு அப்படியே இருந்தாருன்னா என்ன நடக்கும்? அவர் தொழுகையில கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அதை அவர் வாய்க்குள்ளேயே வச்சுக்கு அருவருப்பு பட்டு இருக்கிறத விட சிறந்தது எது? துப்பி விடுவது. அதனால முன்னால அவர் துப்பலாமா இல்லையா? துப்பக்கூடாது. துப்ப வேண்டிய தேவை வந்தாலும் முன்னால் துப்பக்கூடாது. ஏன் துப்பக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் துப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள்.
வலது பக்கம் துப்பலாமா? வலது பக்கமும் துப்பக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் கூடாது என்று விட்டார்கள். திரும்ப சொல்லுகிறார்கள், விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வலாக்கின் அன் யஸாரிஹி, அப்படி துப்பணும் என்று வந்தா இடது பக்கம் துப்பட்டும், அல்லது அவு தஹ்த கதமிஹி, தன்னுடைய பாதத்துக்கு கீழே துப்பட்டும் என்றார்கள். துப்புறத்துக்குரிய இடத்தையும் காட்டித்தராங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் மறைக்காமல் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய முகத்திற்கு முன்னால் இருக்கிறான், திஜாஹ கிபல வஜ்ஹிஹி, முகத்துக்கு முன்னால் இருக்கிறான் என்பது எப்படி புரியணும் என்றால், சுஜூதில் இருக்கும் போது அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான் என்பதை எப்படி புரிந்தோமோ, சௌர் குகையில் இருக்கும் போது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை எப்படி புரிந்தோமோ, அதே போன்றுதான் அல்லாஹ் நம்முடைய முகத்துக்கு முன்னால் இருக்கிறான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வேறு விளக்கங்கள் எல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அடுத்ததாக ஒரு ஹதீஸ், மூன்றாவது ஒரு ஹதீஸை குறிப்பிடுறாங்க. இரவில் தூங்கும் போது ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு துஆ. இதுவும் புகாரி போன்ற முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸபஅ வ ரப்பல் அர்ஷில் அஸீம், யா அல்லாஹ், 7 வானங்களின் இரட்சகனே, மகத்தான அர்ஷின் இரட்சகனே, ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை, எங்களுடைய இரட்சகனே, எல்லாவற்றினதும் இரட்சகனே, ஃபாலிகல் ஹப்பி வன் நவா, தானியங்களையும் வித்துக்களையும் உடைத்தவனே, தானியங்களையும் வித்துக்களையும் உடைத்தவனே, முன்சிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், தௌராத்தையும் இன்ஜீலையும் குர்ஆனையும் இறக்கியவனே, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸின் தீங்குகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி குல்லி தாப்பா, எல்லா கால்நடைகளுடைய தீங்குகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். தாப்பாண்டா பூமியில ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லாவற்றையும் குறிக்கும். அவற்றின் தீங்குகளை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த ஆஹிதும் பினாசியத்திஹா, நீதான் அவற்றின் குடும்பி முடியை பிடித்து வைத்திருக்கிறாய், அதாவது நீ நினைத்தபடிதான் அவை இயங்குகின்றன. அந்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷைஉன், உனக்கு நீதான் ஆரம்பமானவன், உனக்கு முன்னால் எதுவும் இல்லை. அந்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷைஉன், நீதான் ஆரம்பமானவன், உனக்கு முன்னால் ஒன்றுமில்லை. வ அந்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷை, நீதான் இறுதியானவன், உனக்கு பிறகு ஒன்றுமில்லை. வ அன்த ظாஹிரு, நீதான் லாஹிரானவன், ஃபலைஸ ஃபௌகக ஷை, உனக்கு மேலே ஒன்றுமில்லை. நீதான் லாஹிரானவன், உனக்கு மேலே ஒன்றுமில்லை. வ அன்தல் பாத்தினு, நீதான் பாத்தினானவன், ஃபலைஸ தூனக ஷை, உனக்கு கீழே ஒன்றுமில்லை. இக்தி அன்னத்தைன், இக்தி அன்னித்தைன், என்னை விட்டும் கடனை அகற்றுவாயாக. வ அக்னினி மினல் ஃபக்ர், வறுமையிலிருந்து என்னை நிறைவானவனாக ஆக்குவாயாக என்ற துவாவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது ஓதினார்கள். நமக்கும் ஓதுமாறு சொல்லி தந்தார்கள். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த துவா தெரியாது. ஆனால் முஸ்லிமில் வரக்கூடிய அழகான ஒரு துவா. இந்த துவாவில் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வறுமையான நிலையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற, அதே போன்று நம்முடைய கஷ்டங்களை அகற்றுமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் நிறைய விஷயங்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே இந்த ஹதீஸை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷை, யா அல்லாஹ், நீதான் லாஹிரானவன், உனக்கு மேலே ஒன்றுமில்லை. பைல்வான் மக்களை வைத்து குழப்பிய மிக முக்கியமான ஒரு இடம் இது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது அல்லாஹ்வை பற்றி ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் லாஹிரு வல் பாத்தினு ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று வரும். அப்ப அதிலே லாஹிர் என்றால் அரபு மொழியில் நோமலான அரபு மொழி ஆற்றல் மொழி அறிவுள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க என்றால், லாஹிர் என்றால் வெளிப்படையானவன் என்று மொழிபெயர்ப்பார்கள். வெளிப்படைக்குத்தான் லாஹிர் என்று சொல்றது. அப்ப அவர் என்ன சொன்னார் என்றால், அல்லாஹ் லாஹிரானவன். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் வெளிப்படையானவன்.
அவர் என்ன தத்துவம் சொன்னார்னா மக்களுக்கு, அல்லாஹ் ஒருவன் தான், நான் அல்லாஹ் நிறைய பேர் என்று சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் என்னென்றால் அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளணும், அல்லாஹ் ஒருவன் என்று தான் சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தோற்றம் தான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிறேன். இதை நானாக சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அதை சொல்லுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? தர்ஜமத்து குர்ஆன் எடுத்து பார்த்தால் இந்த இடத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? அவன் வெளிப்படையானவன். தர்ஜமத்துல் குர்ஆன்ல லாஹிர் என்பதற்கு அவன் வெளிப்படையானவன் என்றுதான் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பயில்வான் இதை தூக்கி காட்டினோடனே போராக்களுக்கு, ஓ இவர் சொல்றது சரி, அல்லாஹ் வெளிப்படையானவன் என்றால் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் காட்சி அளிக்கிறான், அவனுடைய தோற்றம் தான் இது. மனிதன், மிருகம், பறவை, கட்டிடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தோற்றங்கள். ஆனால் அல்லாஹ் ஒன்றுதான், மனிதன் அல்லாஹ் அல்ல. இந்த ஆலிம்களுக்கு, ஷரியத்துடைய ஆலிம்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்பது புரியவில்லை. நான் மீனை அல்லாஹ் என்று சொன்னதாக, நான் நாயை அல்லாஹ் என்று சொன்னதாக, நான் பன்றியை அல்லாஹ் என்று சொன்னதாக இவர்கள் என் மீது அவதூறு சொல்கிறார்கள். நான் நாயை, பன்றியை, மிருகத்தை அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் இவை எல்லாம் அல்லாஹ்வுடைய தோற்றம் என்று சொல்கிறேன். இதை நான் கற்பனை பண்ணி சொல்லவில்லை. நான் எங்கிருந்து சொல்கிறேன் என்றால் குர்ஆனில் இருந்து தான் இதை சொல்லுகிறேன் என்று பயில்வான் சொன்ன உடனே இதை படிக்கணும் என்று போனவர்களுக்கு அது சரியாகப்பட்டது, போய் உட்கார்ந்துட்டாங்க. இன்றைக்கும் அந்த கருத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மிக முக்கியமான அடிப்படை என்ன? குர்ஆனை புரிவதற்கு, அரபு மொழிக்கு போவதற்கு முன்னால் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். அரபு மொழிக்கு போவதற்கு முன்னால் அந்த குர்ஆன் வசனத்தை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம். உமக்கு நாம் இந்த வஹையை அருளியது எதற்காக என்றால் அவர்கள் மீது அருளப்பட்ட குர்ஆனை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளுகிற நோக்கம் என்ன? குர்ஆனிலே உள்ள மூடலான விஷயங்களை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக என்று டியூட்டியே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு புரியாது என்று காணக்கூடிய இடங்களில் அவர் தெளிவை சொல்ல வேண்டும். அப்படி அவர் சொல்ல தவறினால் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, அல்லாஹ் உனக்கு தந்த பொறுப்பை நீ நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப சின்ன விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவில லாஹிருக்கு அழகா கருத்து சொல்றாங்க. உண்மையிலே அவருக்கு அரபு தெரிஞ்சிருந்தா முதலாவது லாஹிர்ல குழம்பிருக்க மாட்டார். இரண்டாவது ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா அந்த குழப்பம் வந்திருக்காது. வெறுமனே தர்ஜமத்து குர்ஆனுக்குள்ள ஃபுல்லா நீங்க போனீங்க, போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போய் பார்த்தா தர்ஜமத்துல் குர்ஆன் ஃபுல்லா பேப்பர் வச்சுக்கே இருப்பார். ஒவ்வொரு அவருக்கு தேவையான இடங்களை இண்டிகேட் பண்றதுக்காக வேண்டி நிறைய பேப்பர் சொல்லி இருக்கும். நம்ம நாட்கள் விஷயம் இல்லாம போகும்போது டக்குன பிரட்டுவார், அதை பிரட்டி இருக்கக்குள்ள மற்ற வசனத்தை பிரட்டுவார். இப்ப போராக்கள் என்ன நினைக்கிறோம்டா, எவ்வளவு படிச்சு வச்சிருக்கிறார் உஸ்தாத், இப்படித்தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட விஷயம் இல்லை. இப்ப அரபு மொழியை நம்ம எடுத்து பார்க்கும் போது அரபு மொழியில் லாஹிர் என்பதற்கு உயர்ந்தது என்ற கருத்து தாராளமாக இருக்கிறது. உயர்ந்தது என்ற கருத்து அரபு மொழியில் லாஹிருக்கு இருக்கிறது. இது அரபு தெரிந்திருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும். அதே நேரத்தில் நம்ம அரபு மொழியை விடுவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல, இந்த துஆவில் என்ன சொல்றாங்க? அன்தல்லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன். இந்த வெளிநாட்டு போனாக்கள் இது தெரியும். ஃபோக்னா என்ன? மேல ஆளங்கண்டு கட்டணுவே ஹுவ ஃபோக், அவர் மேல இருக்காருன்னு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க சொல்றாங்க ஹுவல்லாஹிரு, அவன் வெளிப்படையானவன். வேற கருத்து எடுத்தா அவனுக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்ப என்ன கருத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? நீ லாஹிரானவன், உனக்கு மேல ஒன்றும் இல்லை. நீ லாஹிரானவன், உனக்கு மேலே ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம்? உனக்கு மேல ஒன்றும் இல்லை. நீ லாஹிராக இருக்கிறாய், உனக்கு மேல ஒன்றும் இல்லை என்றால் நீ உயர்ந்திருக்கிறாய், உனக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை நாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி புரிந்து கொண்டிருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறபடி புரிந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு வழிகேடும் மிகப்பெரிய சண்டைகளும் குழப்பங்களும். நம்ம ஊர்ல ஒரு காலம், ஒரு பயங்கரமான காலம், ஃபத்வா முர்த்தத் என்று ஃபத்வா கொடுத்தாச்சு. இஞ்சால மையத்தை அடக்க முடியாது,
ஊருக்குள்ள மையத்தை அடக்க முடியாது. ஒரு சில மையத்துகளை வீட்டிலே அடக்க வைத்தது இந்த ஊர். மையவாடிக்குள் வர விடாமல் வீட்டில் கொண்டு போய் புதைச்சாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. என்ன காரணம் என்றால், இந்த கொள்கையை பற்றிய சரியான அறிவு இந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் கொடுப்பட்டிருக்கவில்லை. அதனால அந்த வழிகட்ட கொள்கையை அவர் தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லும் போது இவர்களுக்கு சரியாக படுகிறது. எனவே இந்த ஹதீஸ், இந்த துவா நம்ம எல்லோரும் பாடமாக்க வேண்டிய ஒரு துவா. இந்த துவாவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கண்டா, அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் நான்காவதாக சொல்கிறார்கள். ஐயுஹன் நாஸ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஹைபருக்கு போகும்போது சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டுட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயுஹன் நாஸ் அர்பிஉ அலா அன்ஃபுசிக்கும், மக்களை சத்தம் போடாம மெதுவா சொல்லுங்க. ஃபஇன்னகும் லா ததுஊன அஸம்ம வலா காயிப், நீங்கள் செவிடனையோ அல்லது தூரத்தில் இருக்கிற ஒருவனையோ அழைக்கவில்லை. நீங்கள் செவிடனையோ தூரத்தில் இருக்கிற ஒருவனையோ அழைக்கவில்லை. இன்னமா ததுஊன ஸமீஅன் பஸீரன் கரீபன், நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் என்றால் தெளிவாக கேட்கக்கூடியவனை அழைக்கிறீர்கள், தெளிவாக பார்க்கக்கூடியவனை அழைக்கிறீர்கள், உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறவனை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர்களுக்கு சொன்னார்கள், இன்னல்லதீ ததுஊனஹு, நிச்சயமாக நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவன் அக்ரபு இலா அஹதிக்கும் இலா மின் உனுகி ராஹிலதிஹி, உங்களுக்கு எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறான் என்றால் உங்களுடைய வாகனத்தின் கழுத்தை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அதாவது அவங்க ஒட்டகம் குதிரையில போறாங்க, அந்த ஒட்டகம் குதிரையினுடைய கழுத்து உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமோ அதை விடவும் நெருக்கமாக இருக்கிறவனை தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரியணும் என்றால், அல்லாஹ் அவனுடைய தாத்தால் அப்படியே ஒட்டகத்தினுடைய கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிறான் என்று புரியக்கூடாது. அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான். எப்படி நமக்கு ஒட்டகத்தின் கழுத்தை விட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் அவன் நெருக்கமாக இருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு ஈமானிய படிப்பினை ஒன்று நமக்கு கிடைக்கிறது. அதுதான் என்னன்னு கேட்டால், நாம் மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். நாம் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அவனுடைய உதவி நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும். இது மிக முக்கியமான ஈமானிய படிப்பினையாகும். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்களையும் ஃபிர்அவுன் துரத்தி கொண்டு செல்லும் போது கடல் வருகிறது. கூட இருந்த சில பலவீனமான ஈமானியுடைய மக்கள் என்ன சொன்னார்கள், மூசாவே வசமாக நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், கல்லா, நம்ம அகப்படல, இன்ன மஅய்ய ரப்பி, இன்ன மஅனாண்ட அவங்க சொல்லல, இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் ஒரு வழியை காட்டுவான். எனவே மூமின்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த மனிதன் கூட இருப்பான், கைவிடுவான். அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மிக ஆத்மார்த்தமான நண்பனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நேரத்தில் கைவிட்டு மாறுவான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் மூமின்களோடு அவர்களை கைவிடாமல் எப்போதும் அவர்களோடு இருப்பான். இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வந்துவிட்டால் நாம் கண்ணியமாக வாழலாம், கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இரண்டாவது ஈமானிய படிப்பு என்னன்னு கேட்டால், துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களிலே நமக்கு தூண்டுகிறார்கள். ஒரு அடியான் தன்னுடைய மனதில் இருக்கிற சுமைகளை இறக்கி வைப்பதற்கான மிக சிறந்த வழிமுறையாக துஆ இருக்கிறது. மனிதனை பொறுத்தளவில் இன்றைக்கு அவன் வாழக்கூடிய இந்த காலம் நிறைய வளர்ச்சி, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, தாவாண்டு வந்தா பிரச்சனை, பிசினஸ் வந்தா பிரச்சனை, எல்லா இடமும் பிரச்சனை. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு முறையில் ஸ்ட்ரெஸ்ஸாக அல்லது டிப்ரெஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு மனதுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது. இந்த மன ரிலாக்ஸேஷனை, மன அமைதியை பெறுவதற்கு இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற மிக அற்புதமான ஒரு வழிமுறை தான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை கேட்கும் போது
அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு பிரார்த்திக்க வேண்டும். சும்மா என்ன செய்யறா, பள்ளிக்குள்ள போய் வந்து இருந்துக்கிறது, இருந்துக்கு போராக்கள் வாராக்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து துவா கேட்டுக்கு இருக்கிறது. அவன் போய் தொலைக்குள்ள பார்த்துக்கு துவா கேட்கறது, காலை சேர்க்காம சொல்றான். இவன் போய் தக்பீர் கட்டுறதை பார்த்துக்கு துவா கேட்கறது, என்னவன் இப்படி தக்பீர் கட்டுறான். இவருடைய நாவு துவா செய்து கொண்டிருக்கிறது, உள்ளம் அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த துவாவில் ஃபாயிதா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். பொடுபோக்காக கேர்லெஸ்ஸாக இருந்து கொண்டு கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். மனதை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இதை இன்னும் வலியுறுத்துகிறார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன ஃபில் இஜாபா. என்னுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். துஆ கேட்கும் போது அல்லாஹ் தருவான், அவன் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் தருகிற ஈமானிய படிப்பினைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மனம் விட்டு நிறைய கேட்க வேண்டும். கேட்கும் போது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக இமாம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அந்த ஹதீஸை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். பூரண இரவில் சந்திரனை நீங்கள் பார்ப்பது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். பூரண இரவில் சந்திரனை நீங்கள் பார்ப்பது போன்று உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பார்ப்பீர்கள். லா துதாம்மூன ஃபீ ருயதிஹி. அவனை பார்ப்பதற்காக வேண்டி நீங்கள் முண்டி அடிக்க மாட்டீர்கள். ஒரு ஆள் முட்டி மோதி தள்ளி அப்படி பார்க்க வேண்டிய நிலை வரா. நின்ற இடங்கள்ல இருக்கிற இடங்கள்ல அல்லாஹ் பார்க்கலாம். எப்படி இந்த சந்திரனை நம்ம அவரவர் ஊர்ல அவரவர் வீட்டில இருந்து கொண்டு பார்க்கிறோமோ அதே போன்று அல்லாஹ்வை எல்லோரும் பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, فَإِنِ اسْتَطَعْتُمْ أَلَّا تُغْلَبُوا عَلَى صَلَاةٍ فَإِنِ اسْتَطَعْتُمْ أَلَّا تُغْلَبُوا عَلَى صَلَاةٍ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَصَلَاةٍ قَبْلَ غُرُوبِهَا فَافْعَلُوا. சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் செய்ய முடியுமாக இருந்தால் நீங்கள் விடாமல் செய்து விடுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த தொழுகையை ஏதாவது மிகைத்து நீங்கள் தொழாமல் விட்டு விடாமல் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று, மறுமையிலே மக்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்கிற செய்தி. இந்த அல்லாஹ்வை மறுமையில் பார்க்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இதை பதிவு செய்கிறது. இதுல நமக்கு டவுட் கொஞ்சமும் வரக்கூடாது. ஜஹ்மியாக்கள் முஅ்தஸிலாக்கள் போன்ற வழிகட்ட இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிய வழிகேடர்கள் மாத்திரம்தான் தேவையில்லாத வாதங்களை கொண்டு வந்து அல்லாஹ்வை மறுமையில் பார்க்க முடியாது என்கிற வாதத்தை மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்றேன் என்றால், இந்த கொள்கையுள்ள மதரசாக்கள் படிக்கிற மாணவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் இன்றும் இருக்கின்றன. சில நேரங்களில் இப்படி புத்தகங்களை நீங்கள் பார்க்கும் போது மறுமையிலே அல்லாஹ்வை நான் பார்க்க முடியாது என்ற கொள்கைக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை மறுமையிலே பார்க்க முடியும். யாராவது ஒருவர் மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பதை மறுப்பாராக இருந்தால், மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பதை யாராவது ஒருவர் மறுப்பாராக இருந்தால் அவர் முர்தத் காஃபிர் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக சொல்லப்பட்ட செய்திகளை நிராகரித்தவராக அவர் கருதப்படுவார். அப்ப அல்லாஹ்வை மறுமையிலே பார்க்கலாம். இதுல இரண்டு சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை பார்க்கிற நிலை ஏற்படும். ஒன்று, அரசாத்துல் கியாமா என்கிற அந்த மஹ்ஷர் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிற அந்த நிலை, மஹ்ஷரிலே அல்லாஹ்வை பார்ப்பது. இரண்டாவது, சுவர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பது. இப்ப சுவர்க்கத்தில் அல்லாஹ்வை யார் பார்ப்பார்கள்? சுவர்க்கவாசிகள் தான் பார்ப்பார்கள். அப்ப அதுல நமக்கு டவுட் இல்லை, மூமின்கள் தான் சுவர்க்கத்தில் பார்ப்பார்கள் என்பது.
அந்த ஹதீஸ் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு ஆளை விட்டு கேட்பார், உங்களுக்கு ஏதாவது தேவையாண்டு, இன்னும் மேலதிகமாக தேவையாண்டு. அந்த சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் என்ன வேணும் என்று கேட்டால் எப்படி வேணும் என்று சொல்றது? அப்ப சுவர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், மஹ்ஷரில் நிற்கும் போது சில முகங்கள் கருத்து பயந்து பீதியோடு இருந்தன. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக ஆக்கி அந்த மஹ்ஷரிலே நீ எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாய். சிராத் என்ற பாலத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ பேர் தடுமாறிக் கொண்டிருக்கும் போது யா அல்லாஹ், எங்களை நீ இலகுவாக அந்த பாலத்தை கடக்க வைத்தாய். சுவர்க்கத்திற்குள் எங்களை நுழைய செய்து எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறாய். இதற்கு மேலும் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் என்ன சொல்வது ரஹ்மானே என்று சுவர்க்கவாசிகள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானாம், இன்னலக்கும் மௌஇதன் யுரீது அன் யுன்ஜிஸகுமூ, உங்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அந்த வாக்குறுதியை அல்லாஹ் இப்போது நிறைவேற்றப் போகிறான் என்று சொன்னவுடன் சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அந்த நேரத்தில் சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வை தங்களுடைய வெற்றி கண்களால் நேரடியாக பார்ப்பார்கள். சுவர்க்கத்திலே ஹூருன் ஐன்கள், தங்க மாளிகைகள், வெள்ளி மாளிகைகள், முத்துக்களால் செய்யப்பட்ட மாளிகைகள், மது ஆறுகள், தேனாறுகள், பாலாறுகள் என்று பல இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய முகத்தை பார்க்கும் போது கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் வேறு ஒன்றிலும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். இது சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பது. மஹ்ஷரில் அல்லாஹ்வை யார் பார்ப்பார்கள்? இதுல உண்மையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்வது மஹ்ஷரில் பார்க்கிறது தான். ஆனால் இதிலே கருத்து வேறுபாட்டுக்கு இடமில்லாமல் மூமின்கள் மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அது எப்படி இருக்கும் என்பது அல்லாஹு ஆலம். இந்த சுவர்க்கத்தில் சொன்ன மாதிரி அந்த இன்பம் அதெல்லாம் அங்க மஹ்ஷர்ல சொல்லப்படல. நம்முடைய அகீதா என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற அளவோடு நின்று கொள்வது, அதை தாண்டக்கூடாது. இப்ப சுவர்க்கத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நாமும் அதை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கும் போது ஏற்படுகிற அந்த இன்பத்தை சொல்கிறார்கள், அந்த இன்பத்தை நம்ப வேண்டும். ஆனால் மஹ்ஷரில் சொல்லும் போது பார்ப்பீர்கள் என்கிற செய்தி தான் வருகிறது. அதுல இன்பம் கிடைக்குமா இல்லையா என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் மஹ்ஷரில் மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள், இதுல நோ டவுட். ஆனால் மூமின் அல்லாதவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்களா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மூமின்கள் மாத்திரம்தான் மஹ்ஷரிலும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ஏனென்றால் காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதற்கான தெளிவான ஆதாரங்களும் இல்லை. அதே நேரத்தில் கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் லமஹ்ஜூபூன், மாறாக அவர்கள் தங்களுடைய ரப்பை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வது பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்பதைத்தான் குறிக்கும் என்று பெரும்பாலான சலஃபு தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுகிற காரணத்தினால் நம்ம உறுதியாக நம்ப வேண்டிய விஷயம், மஹ்ஷரிலும் மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். காஃபிர்கள் பார்ப்பார்களா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பார்த்தாலும் காஃபிர்களுக்கு அது இன்பமாக அமையாது, அவர்களுக்கு அது பயத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். இந்த ஹதீஸ்ல இரண்டாவது சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஒரு தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள ஒரு தொழுகையையும் நீங்கள் விட்டு விடாமல் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுது விடுங்கள். என்ன தொழுக வேண்டும்? சுபஹும் அஸரும். அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எனவே இந்த இரண்டு தொழுகைகளும் மிகவும் முக்கியமான தொழுகைகள். அஞ்சு தொழுகை முக்கியம்தான், 5 வக்து தொழுகைகளும் முக்கியமானவை தான். ஆனால் அந்த முக்கியத்திற்குள் இந்த இரண்டும் ஸ்பெஷலான முக்கியம். எந்த அளவுக்கு அசர் தொழுகையை பற்றி சொல்லும் போது, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடும் எச்சரிக்கை, ஷிர்க்குக்கு வந்த எச்சரிக்கை. யார் ஒருவர் அசர் தொழுகையை விடுகிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடும். அல்லாஹ் அக்பர். யார் அசர் தொழுகையை விடுகிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடும். அமல் வீணாகிற எதனால? பொதுவாக உள்ள விதி ஷிர்கால. அப்ப அந்த ஷிர்கை போன்ற ஒரு பயங்கரம் தான் அசர் தொழுகையை விடுவதாகும். அதே நேரத்தில்
அசர் தொழுகையினுடைய முக்கியத்துவம் இன்னும் ஒரு கோணத்தில் எப்படி வருது என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு டீம் காலையில பூமிக்கு வரும் சுபஹுத் சலா டைம்ல. மற்ற டீம் என்ன செய்யும் என்று சொன்னால் மேலே போகும். இந்த காலையில வந்த டீம் அசருக்கு மேலே போகும். அந்த டைமுக்கு இன்னொரு டீம் கீழே இறங்கும். மலக்குகள் போய் வந்து கொண்டே இருப்பார்கள். அவங்க மீட் பண்ணுவாங்க. அல்லாஹு தஆலா அசருடைய நேரத்தில் இங்கிருந்து போகக்கூடிய அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, நீங்கள் வரும்போது என்னுடைய அடியார்களை எவ்வாறான நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள்? மலக்குகள் சொல்வார்கள், தரக்துஹும் யுஸல்லூன், அவர்களை அத்ரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், நாங்க அங்க போகும்போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். எந்த டைம்? சுபஹ் டைம். இப்ப நாங்க வார நேரத்திலும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 2 டைமும் மிக முக்கியமான டைம். அசர் தொழுகை நிறைய பேருக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று வேலை, எல்லாரும் வேலைகளை முடிச்சுட்டு ஹரிபரியாக வீட்டுக்கு வந்து சேர்ற டைம். ஆபீஸாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, மற்ற தொழில்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேகமா போய் சேர்ந்துருவோம் എന്നിട്ട് வருவாங்க. அசர் மிஸ் ஆயிரும். சூரியன் மறைஞ்சிட்டால் அதுக்கு பிறகு அசருடைய வக்து கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சூரியன் மறைந்து விட்டது என்றால் அதுக்கு பிறகுள்ள வக்து என்ன வக்து? மக்ரிபுடைய வக்தை தவிர அந்த நேரத்தில் அசர் தொழ முடியாது, தொழக்கூடாது. உரிய நேரத்தில் தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். கல்லா ஒன்று கிடையாது என்ற இதைத்தான். அப்ப இந்த தொழுகை ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களுக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லது பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய மிஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு டீம் தூங்குறாக்கள் இருப்பாங்க பகல் சாப்பாட்டுக்கு பிறகு, அவங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அசர் தொழுகை மிஸ் ஆக கூடாது. இரண்டாவது சுபஹ் தொழுகை. சுபஹ் தொழுகை டைம்லயும் மலக்குகள் வராங்க போறாங்க. அவங்களும் போய் மலக்குகள்கிட்ட அல்லாஹ்கிட்ட என்ன சொல்ல போறாங்க? இவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நிலையில் விட்டு விட்டு வந்தோம் என்று சொல்லுவாங்க, அல்லது தூங்குகிற நிலையில் விட்டு விட்டு வந்தோம் என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று தொழுத நன்மையை பெறுவார். அல்லாஹ் அக்பர். யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று தொழுத நன்மையை பெறுவார். யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கியவர் போன்றாவார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஸல்லல் ஃபஜ்ர மஅல் ஜமாஅ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இந்த அசரும் ஃபஜ்ரும் மிக முக்கியமான தொழுகைகள். ஏனைய தொழுகை என்ன? ஏனைய தொழுகைகளை பொறுத்தவரை பெரும்பாலும் லுஹர் தொழுதுக்குவாங்க, மகரிப் தொழுது கொள்வாங்க, சரிதானே? இந்த அசர் ஃபஜ்ர் என்பது நிறைய பேருக்கு மிஸ் ஆகுவதற்கு வாய்ப்பான தொழுகை. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதோடு தொடர்புபடுத்தி இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறார்கள். எனவே நாம் இந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் தவற விடாமல் பேணுவதற்கு முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதே அடிப்படையில் சரியாக கற்று அந்த கொள்கையிலே வாழ்ந்து மௌத்தாக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.